ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் சோதனையான காலமாக தான் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் கூட, ஆனால் அதற்கு கூட்டணி பலம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் 2024 தேர்தல் சந்திக்க போகுது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப தேசிய ஜனநாயக மொத்த கிட்டத்தட்ட 11 கட்சி 12 கட்சி அதுல இப்போ சேர்ந்து இருக்குது, கூட்டணியில் சேர்ந்து இருக்காங்க. இப்ப அந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, பிரதான கட்சி அஇஅதிமுக, அதுக்கு அடுத்தது பாஜக, அப்புறம் மறுபடியும் பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் அமமுக, அப்புறம் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்த பாரிவேந்தர் வச்சிருப்பார் இல்லைங்களா, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியனுடைய கட்சி, உழைவர் உழைப்பாளர்கள் கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தியாரனுடைய புரட்சி பாரதம் கட்சி, இப்ப விவசாயிகள் சங்கம் அதுல கூட்டிச்சது. பின்ன சில சங்கங்கள் எல்லாம் தான் அதுல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. இதுல பிரதான ஓட்டு வங்கி யாருக்குன்னு சொன்னா, 20% ஓட்டு வங்கி தக்க வைத்துக் கொண்டிருப்பது இப்ப அதிமுக தான். பிஜேபி அதிகபட்சம் போச்சுனாக்க 4% ஓட்டு தான் பிஜேபிக்கு இப்ப இருக்கும். இப்போ அமமுகவுக்கு ஒரு 2% ஓட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 1.5% ஓட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்ப புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், அவர் சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இப்ப ஆரணி, ஆற்காடு, வேலூர்ல தான் முதலியார்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ஓட்டு வாங்குவாரு. அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் கட்சியும் அதே நிலைமை தான். அவருக்கும் ஒரு 1/2% ஓட்டு, இவங்களுக்கும் 1/2% ஓட்டு. 1/2% ஓட்டுனா அந்தந்த ஊர்ல இருக்க தொகுதியில அவங்க ஓட்டு கொஞ்சம் அதிகமா வாங்க. தமிழ்நாடு முழுக்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஓட்டு வங்கி கம்மியா தான் இருக்கும். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சூழலா இருக்கு. போனாலும் அதுக்கு ஒரு 1/2% ஓட்டை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பலாம். இப்ப அதே மாதிரி உழைவர் உழைப்பாளர் கட்சிக்கு எங்கெங்க ஓட்டு இருக்குது, அது .0.1 கணக்குல தான் அதனுடைய ஓட்டு வங்கி இருக்குது. இந்த விவசாயிகள் கட்சி 2-3 கட்சி அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க, கூட்டணின்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கங்கள் எல்லாம் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி ஆதரவு கொடுத்தால் அதிமுக ஓட்டு வங்கி ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 30-32% ஓட்டு தான் அதிமுகவுக்கு 2024 நடக்கக்கூடிய தேர்தலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துல பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரதான கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவும் ஒரு பிரதான கட்சி. அதுவும் ஓட்டு வங்கி 6-7% வச்சிருக்கிற கட்சி. 2வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்களும் ஓட்டு வங்கி அவங்களும் அதிகமா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு பார்த்ததுனாக்கா வைகோ, அவங்களும் ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து அவங்களும் ஓட்டு வங்கிய வச்சிருக்காங்க. இப்போ 10வது வேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேற அவங்களோட சேர்ந்துக்குச்சு. இப்ப ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ அவங்களுடைய ஓட்டு வங்கி 37% ஓட்டு தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 32% ஓட்டு தான் வாங்கும். தமிழக வெற்றி கழகம் ஒரு 10-இருந்து ஒரு 15% ஓட்டு வாங்கினா கூட 40% ஓட்டு போச்சுன்னா 77% ஓட்டு இந்த தடவை கண்டிப்பா உழுகும். ஏன்னு சொன்னா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் திருத்தினாங்க இல்லையா, அதுல டபுள் என்ட்ரி, இறந்தவங்க இவங்கெல்லாம் கழிச்சோம்னாக்கா அப்பவுமே 100% ஓட்டை போல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 2 பக்கம் இன்னும் ஓட்டு வச்சிருக்கா, அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு இல்ல. அதனால 77% ஓட்டுங்கிறது 2026 தேர்தல்ல நிச்சயமாக உழுகும். உழுகிறதுல அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிறது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, அதிமுகவுக்கு எதிர்ப்பாத்தான் இருப்பார். அவரும் அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிர்ப்பா ஓட்டு போறதுனால அதனாலே அதிமுக ஓட்டு வங்கி குறையும். சசிகலா அவங்க வேற பிப்ரவரி 24 அன்னைக்கு ஒரு ராம்நாட்ல பசும்புன்கிற இடத்துல
ஒரு கூட்டத்தை கூட்டி புதிய கட்சி வேற ஆரம்பிக்க போறாங்க. அப்படி புதிய கட்சி ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சில ஓட்டு, அதாவது யாருன்னா அதிமுகவுக்கு எதிர்ப்போட்டு தான் அதெல்லாம். இப்போ ஓபிஎஸ் எதிர்ப்போட்டு, சசிகலாவினுடைய எதிர்ப்போட்டு, இப்படி எல்லாம் பாக்குறப்போ அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மேல போச்சுன்னா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இன்னும் கட்சியில் இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை. இதுவரையிலுமே யாருமே கட்சிக்கு நல்லபடிக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் அதிகமாக இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமா கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்குது. பல்வேறு திட்டங்களை போட்டு இப்ப 5000 ரூபாய் வேற கொடுத்துருச்சு. 5000 ரூபாய் கொடுத்ததுனால பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு 10% பேர் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ தேசிய முற்போக்கு கூட்டத்தினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய மகன், அவங்களுக்கு ஒரு 8 சீட்டு கொடுப்பாங்க. எந்த இடத்துல கொடுத்தாலும், இப்ப விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், இந்த மாதிரி பல்வேறு இடத்துல கொடுத்தாலும் அவங்களுக்கு முக்கிய பிரதானமா விஜய பிரபாகரனை விருதுநகர்ல ஜெயிக்க வைக்கணும். அது திமுக கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். அப்படி ஜெயிச்சதுன்னா விஜய பிரபாகர் சட்டசபையில் 2026க்குள் நுழைஞ்சு விஜயகாந்த் எந்த சீட்ல உட்காராரோ அதே சீட்ல உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குது. பிரேமலதா எடுத்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடுத்தது நல்ல முடிவு. அண்ணே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான். அந்த கூட்டணிக்கு போயிருச்சேன்னு கேட்கிறப்ப கூட எடப்பாடி அவர்கள் சரியான பதில் சொல்லாம அங்கிருந்து ஓடத்தான் பார்த்தார். இப்போ ஓபிஎஸ் கடைசியா சட்டசபை கூட்டம் வெளியே வர்றப்ப என்ன சொல்றாருனாக்க 2027 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குன்னு சொல்லி போட்டு வெளியே விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் அவரை சேர்ந்த ஆதரவாளர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்கு கேட்பார்கள், வாக்களிப்பார்கள் உறுதியாயிடுச்சு. அவரு இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா 3 முறை கிட்டத்தட்ட ஒரு 17 மாசம் அவர் முதலமைச்சரா இருந்தார். 3 முறை முதலமைச்சரா இருக்கிறப்ப 3 முறையும் இருக்கிறப்ப 8 மாசம் 9 மாசம் 1.5 வருஷமெல்லாம் கூட்டி பார்த்தாக்கா ஒரு 17 மாசம் அவர் முதலமைச்சரா இருந்தார். ஒரு முதலமைச்சரா இருந்தவர் மீண்டும் எம்எல்ஏவா உள்ள போறதுக்கு அவர் விரும்புறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்துல தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்தை தேனி தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் செய்வார். அப்போ தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கக்கூடிய எம்பி அவங்களுக்கு கூட்டு சேருவாங்க. ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அமமுகவுக்கும் ஆகாது. அதனால தங்க தமிழ்ச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்பியா இருக்கிறதுனாலையும் அவருக்கும் இருக்கிற ஓட்டு வைங்க, அவரு அந்த ஊருக்காரர் தான். அப்படி இருக்கிறப்போ ரவீந்திரநாத்தும் அங்க போய் சீட்ல போய் 2026ல எம்எல்ஏ ஆகுவதற்கு உறுதி. இப்போ வைகோ தரப்புல இருக்கக்கூடிய 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுப்பாங்க. அவங்களுக்கு வைகோனுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தாக்க 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய கட்சி ஓட்டு வங்கியை பிரிக்கும். 15% ஓட்டு, இந்த 15% ஓட்டு எந்தெந்த கட்சியிலிருந்து போகும்னு சொன்னா சீமான் கட்சியிலிருந்து கொஞ்சம் போகும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து போகும், திமுகவிலிருந்து போகும், இப்போ அண்ணா திமுகவிலிருந்து போகும். ஒட்டுமொத்தமா காங்கிரஸ்ல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியில இளைஞர்களே கிடையாது. எல்லா இளைஞர்களும் விசில் அடிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி குறையாது. இப்போ இந்த 4 கட்சியில் இருக்கிற ஓட்டு தான் தளபதி விஜய்க்கு கிடைக்கும். இதர இந்த இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போற சூழல் இருக்கிறதுனால ஒரு 10 to 15% ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுவார்களான்னு பார்த்தாக்க சட்டமன்றத்துக்குள்ள அவங்க கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். அண்ணா திமுக ஜெயிக்குன்னா எதிர்கட்சி அந்தஸ்தாளர்களுக்கு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி.
அதிமுகவுடைய கூட்டணி அதிகபட்சமா போச்சுனாக்கா ஒரு 25 ஒரு 30 ஒரு தொகுதி தான் வெல்லுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதின்னு சொல்லுது இல்லைங்களா? அந்த 200 தொகுதியிலுங்கிற கணக்கு பார்க்கிறப்போ ஒரு 170 தொகுதிங்கிறது அவங்க நிச்சயம் பண்ணி இருக்கிற தொகுதிக்கு தற்சமயம் அவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கின்றது. அதிமுக கூட்டணியில மொத்தமா ஒரு 30 தொகுதி 40 வாங்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க அந்தஸ்து எடப்பாடிக்கு இருக்குதோ இல்லையோ, எடப்பாடி முதலமைச்சர் ஆகுவதற்கு 2026 வாய்ப்பு மிக மிக குறைவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.